குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம சிந்துவெளி நாட்டிலேருந்து கத்துக்கலாம். பொதுவாக தோலாவீரா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பத்தி அதிகமா நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நடைமுறை அவங்க பீரியட்ல அப்படி இருந்திருக்கு, நம்ம பீரியட்ல அந்த மாதிரி இருக்குங்கிற அடிப்படையில இந்த மாதிரி எதுவும் அவங்ககிட்ட இருந்து இந்த இதை வந்து நம்ம கத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எப்படி எதை கத்துக்கலாம்? ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து அதிகமான மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினா மெட்டல்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட தேவை வந்து அதிகமா இருந்திருக்கு. ஸோ மரத்தை வந்து வெட்டாம, ஏன்னா அவங்க உலர்றதுக்கு வந்து மரத்தால கலப்பை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மரத்தை வந்து வெட்டுறதை வந்து கம்மி பண்ணி அதோட அடுத்த ஸ்டெப் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து தண்ணியில இருந்து தான் டிசீஸ் பரவுது. ஸோ அதை வந்து ப்ராப்பரா ட்ரைன் பண்ணணும். ஃப்ளட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பரா ட்ரைன் பண்றதுக்கு அந்த ட்ரைன் வந்து அதாவது ட்ரைனேஜ் எல்லாமே க்ளோஸ்டா தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம தெருவுலாம் பாக்குற மாதிரி ட்ரைனேஜ் எதுவுமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா அவங்க அப்பவே அந்த ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல போட்டு அதை க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த டிசீஸ் கண்ட்ரோல் பண்றது, ஹைஜீன் ஒரு ப்ராசஸ்